தனியா இருக்கணும்னு தோணுது. தனியா இருக்கிறது நல்லா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா என்னடா தனியா இருக்கிறோமேனு தோணுது. இந்த மாதிரி தனியா இருக்கிற மாதிரி யோசிச்சே தனியா இருக்க வேண்டியதா இருக்கே. வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க. இனிமே இந்த நாய்க்காரன்னு சொல்ல போறாங்க. ஏன்னா வேலை இல்லைனா நாயா வேலை பார்க்கறேன். நாயாண்டிடா. தோ வேலை வந்துருச்சு. டேய் படியில நின்னா நொட்டியில மரணம்டா. போய்த்தோடா உள்ள. தாயே கொஞ்சம் வெயிட் பண்ணு. தரத்தரன்னு இழுத்தா தாய்ப்பால் எப்படி தாயே குடிக்கிறது? இப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கியே. கண்டிப்பா இந்த ஸ்டெப்ப மறந்துடவே மாட்டேன். பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டான்ஸ் காம்படிஷன் போறேன். இந்த ஸ்டெப்ப போட்டு ஜெயிக்கிறேன். ஏய் உங்க ஃபேமிலி அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எங்க இருந்தா என்ன? பால் இங்கதான் இருக்கு. பசிக்குதுடா. பாலை கொண்டு வந்து படுக்க வச்சிருக்காருங்க. பாலே இல்ல. டேய் எடுத்துட்டு போடாங்கிட்டு பாலே இல்ல. ஏய் ஃபுட்டு சாப்பிட வந்தவன ஃபுட்பால் விளையாட வச்சுட்டு இருக்கான். ஏய் பாடுறா போடா. போய் முதல்ல பால் எடுத்துட்டு வாடா. ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஃபுட்பால் விளையாடுவோம். முதுகு அரிக்கலே. அது சாப்பிடுறதுடா. ஐயோ இதத்தான் சாப்பிடணுமா? நான் கூட முதுகு அரிக்கிறதுக்கு குச்சி கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். அப்போ முதுகு அரைச்சா என்ன பண்றது? ஓ நம்ம கிட்டதான் தும்பிக்கை இருக்குல்ல. டேய் மச்சான் என்னடா இவ்வளவு நேரம் ஆக்குறீங்க? ஒரு டயரை திருடுறதுக்கு இவ்வளவு நேரமாடா? டேய் போடா அங்கிட்டு போய் பாடுறா. எப்படி கலட்டுறது? டேய் நீ என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்க? அங்கிட்டு போய் அடியில பாடுறா. டே நாய்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா மெக்கானிக்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடணும். ஓகே பணம் எடுக்கலான்னு வந்தா 10 நிமிஷம் படுத்துட்டு போலான்னு படுத்துக்கிட்டா. டேய் எரும மாடு. ஏ மாடே எந்தடா போலாம்? எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி கண்டுக்கிறானான்னு பாரு. டேய் நீ மட்டுமே தின்னுட்டு இருக்கா. போடுடா குதிரை. போடா குதிரையாண்டி. ஓ பேக் ஷாட்டா. ஏய் என்கிட்டலாம் இது ஆகாது. வந்துட்டான் பாரு என் புள்ள. கமான் கைஸ். அப்படித்தான். யாரு பெரியவான முட்டி காட்டு. தோ இரு இந்த சைட்ல இருந்து ஒண்ணும் தெரிய மாதிரி இருந்தா இரு அங்கிட்டு வரேன். எவனாவது சண்டை போட்டானா சும்மாவே சூப்பரா பாப்பேன். இவ்வளவு கிட்ட அடிச்சுக்கிறாங்க பார்க்காம போயிருவானா? இந்த டயரை ஓட்டுறதுக்கு தும்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கையோட காலையில ஓட்டலாம்னு நினைச்சா அடச்சா நம்ம தும்பிக்கையிலேயே ஓட்டிடலாம். அடடா தூங்கும் போது அது காலு விட்டுடு. அது காலு. எங்க வந்து வாய வைக்கிற? அடிங்க நிம்மதியா தூங்க விடுதா? மச்சான் நான் சொன்னேன்ல இவன் தான் அதா. யாரா இவன்? டேய் நேத்து தான் சொன்னேன்ல. ஆமா சொன்ன. என்ன சொன்ன? ப்ரோ ஹலோ ப்ரோ டிக்கெட் எடுத்துருக்கீங்களா? டிக்கெட் காட்டுங்க. ஐயோ தூங்குற மாதிரி நடிச்சா அப்படியே போயிடுவான்னு பார்த்தா நோண்டி கேக்குறானே. எத்தனை படத்தோட பார்த்துருக்கோம். இந்த ட்ரிக்கு வீணா போயிடுச்சே. டேய் மச்சான் அங்க பாருடா. நம்ம நடைய பாக்குறதுக்கே 4000 பேர் வெயிட் பண்றாங்கதா. அம்மா டேய் நாயே யானைக்கு தானே அடிச்சு இருக்கும். நீ சிங்கம் தானே. உனக்கு எதுக்குடா அடிச்சு இருக்குது? ஏய் மச்சான் தனியா மாத்திருக்கான்டா. என்னத்த மச்சான் இப்படி தின்னுட்டு இருக்கான்? புழுங்குறாத. அப்படி என்ன இருக்குதுல? ஐயா உப்பு சப்பு இல்லாம ஏதோ காஞ்சி போனதா இருக்கு மச்சான். இது ஆத்த ஒழுமானே கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும். வண்டி எடுத்துருவீங்களா? ஆமா வண்டி எடுக்கணும் தான். வெயிட் பண்ணுங்க. ஆளு ஃபுல்லானாதான் வண்டி எடுப்பேன். 2 பேர் தான் வந்திருக்காங்க. எப்படியும் இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் ஆயிரும். சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன். ஏ தாயே என் வாயில பால வாத்த தாயே நீதான் இனிமே என் தாய். என்ன பார்த்தாலே ஸ்லோ பண்ணிடுறான் பைக்க. இன்னைக்கு இருக்கு துளத்துறோம் கடிக்கிறோம். அட எங்க போனாலும் ஒரு ஃபேன்ஸ் தொல்லையா இருக்குது. கொஞ்சம் அளவா இருந்துடக்கூடாதே. டேய் வீடியோ எடுக்காரா? வெக்கமா இருக்குடா. சொல்றத கேள்றா. காத்து மழை குளிர்னு என்ன வந்தாலும் மப்ளரை போட்டுட்டு மானாங்கனியா தின்னோம்னா எல்லாம் சரியாயிரும். டேய் மச்சான் இங்கதான்டா இன்ஜின் இருக்கும். எங்கடா காணோம்? அட அப்புறம் சண்டிகளா இன்ஜின் கீழே இருக்கும்டா. சீட்டா கழட்டி போட்டு ஏன்டா தேடிட்டு இருக்கீங்க? அட பாவிகளா. இந்த வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். ஏன்னா
இந்த மாதிரி டயலாக் சொன்னாதான் வெட்டியா ஊரை சுத்துறத எவனும் ஒன்னும் சொல்ல மாட்டான். கைஸ், இன்னும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தெரியாத மாதிரி அமைதியா உட்காந்துருக்கீங்க. வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் மாறி மாறி பேசிக்கிறீங்க, நேர்ல ஒருத்தனும் பேசிக்க மாட்டேங்கிறீங்க. ஓ, நீங்களா போன்ல மட்டும் பேசுறவங்களா? அரே பையா, பானிபூரி விலையெல்லாம் ஏத்திட்ட போல. ஆமா, கேட்ட விலைவாசி ஏறிச்சும்ப. அது இருக்கட்டும், போன வாரம் வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துச்சாமோ, அவ்வளோ சம்பாதிக்கிறியா? அப்பாடி, அம்மா தூங்கிட்டாங்க. நைட்டு பார்வதிய பார்க்க வாரேன்னு சொல்லியிருந்தேன், போய் பாத்திரலாம். அம்மா உச்சாடிக்க தான் வந்தேன், எங்கேயும் போகலம்மா. இன்னைக்கு பார்வதிய பார்க்க முடியாது, அப்புறம் பாத்துக்கலாம். காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் நமக்கு அரைச்சிச்சுன்னா நம்மளே தான் சுரிஞ்சுக்கணும் போல. அடியை சிங்காரி, செத்த சுரிஞ்சு விடேண்டி. மூடிட்டு சுரிஞ்சுக்கோ. சரிடி, நீ சும்மையே இரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மதியானத்துல மாங்காய் குழம்பு சாப்பிட்டது தப்பா போச்சே. மண்டையெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது. என் பொண்டாட்டி கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றதும் தெரியல. மதிய நேரத்துல மாமிச உணவு சாப்பிட்டா நல்ல எனர்ஜியா இருக்கும், இல்லைன்னா மந்தமாயிருது. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தான் குளிக்கிறதுன்னு தெரியல. ஆடி காத்துல அம்மியும் நகரும்பாங்க, நமக்கு அம்மியெல்லாம் நகர வேணாம். கொஞ்சம் இந்த சூரியன் நகர்ந்து போச்சுன்னா நல்லா இருக்கும். முடியலடா சாமி, ஓவரா பண்ணிக்கிட்டாலே ஓனரு. அதான் தூங்கிட்டு இருக்கும் போது ஏடிஎம் கார்டை தூக்கிட்டேன். சீக்கிரமா வந்துருச்சு. இன்னைக்கு செலவு பண்றோம், என்ஜாய் பண்றோம். ப்ரோ, இந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச்ல பாம்பேல இருந்து போனால பால்ராஜ் பால கோல் அடிச்சு இந்தியாவை ஜெயிக்க வைப்பானா ப்ரோ? ஆட்டோக்காரன் சவாரி போனோம். டேய், நான் ஆட்டோ தாண்டா வச்சிருக்கேன், கார்லாம் என்கிட்ட இல்ல. நாள் முழுவதும் பாலை மட்டுமே கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க. இவ்வளோ தீனி எங்க வச்சிருக்காங்க. அம்மா, டேய், பாலை ஊத்து தானே வந்த, ஊத்து குடிச்சிட்டு போனேன். இல்ல நல்லா இழு ஓனார். மாட்டி நல்லா மாட்டி. இங்கிட்டு மாட்டி உழைக்கணும் ஓனார். உழைச்சு தின்னாதான் எனக்கு உடம்புல ஒட்டும். டேய் காய்ஸ், நான் சொல்றதை கேளுங்க. என் உடம்புல தான் இருக்கீங்க, ஆனா நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அளவுக்கு தான் விளையாடணும், போதும், என்னால முடியல, தூங்கணும். ஏய், என்னடா இப்போ வெளியே வரணுமா? தயவுடா வரேன். என்னடா எதுடா கூப்பிட்டீங்க? இப்போ ஒருத்தருக்கு 3 பேரு வாங்கடா பாத்துக்கலாம். ஏய், உங்களதான்டா, என்னடா சைலண்டா இருக்கீங்க? ப்ரோ, சும்மா கத்திட்டு இருந்தேன் ப்ரோ, நீங்க போங்க உள்ள. ஏய், வரா வெளியே போடா. டேய், பாய்ந்தாங்குடி நாயே, உள்ள போயிட்டா, வரா வெளியே. டேய், போதும் குடுறா, பசிக்குதுடா. டேய், இன்னும் சாப்பிடல. டேய், போதும் குடுறா, சாப்பிடணும். இன்னும் சாப்பிடல. டேய், போதும்டா குடுறா, இன்னும் சாப்பிடலடா. ஆட்டா பாவி, ஓனர் ஏமாத்துறான் ஓனர். என்ன? டேய், வேணாண்டா, சுத்தாத. இப்படிலாம் சோறு கேட்கணும்னு அவசியம் இல்ல, அவனே தந்துருவான்டா. ஏ மச்சான், பசியில என்ன பண்றேன்னு தெரியலடா, அதுவா சுத்துது. வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும், அதை தாண்டி போலான்னு நினைக்கிறப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை வரும். அப்போ அது போற போக்கிலேயே போயிடணும், இல்லைன்னா நமக்கு தான் அடி விழும்.